வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. ஸோ நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்க. லாஸ்ட் 5 months வந்து ஃபாலோ பண்றாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்சிசி ரவுண்ட் 1ல நிறைய பேருக்கு சீட் எடுத்திருக்காங்க, கைடன்ஸ் கொடுத்து ப்ராப்பரா. அதே மாதிரி வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1லயும் அவங்களுக்கு சீட் கிடைச்சு ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா 7 வருஷமா கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நீடா இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எம்சிசில வந்து இன்னைக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நோட்டீஸ் வந்து இன்னைக்கு தான் வந்து நமக்கு கடைசி டேட். எம்சிசி வந்து ஜாயின் பண்றதுக்கு கடைசி டேட் இன்னைக்கு தான், ரவுண்ட் 1 உடையது. இது வந்து 2 பேருக்கு சேர்த்து வந்து ஒரு அட்டென்ஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் யாருக்குன்னா, ஒன்னு வந்து பிஜி கேண்டிடேட்ஸ், அதாவது சீட் அலாட் ஆனவங்க. இன்னொன்னு வந்து இன்ஸ்டிடியூஷன். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the round 1 allotted candidates of PG counseling and participating institutes are hereby informed that as per records of MCC, the following institutions or institute mentioned in the list below have not reported any candidate on intra MCC portal and are this showing 0 reporting. Therefore, it is informed that any admission taken in offline mode will be treated as null and void and such not reported seat will be carried forward to next round allotment. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணாதவங்களுக்கு கண்டிப்பா அது ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடும். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கேண்டிடேட் வந்து ரிப்போர்ட் பண்ணாதவங்க, ஸோ உங்களுக்கு வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஆக்சுவலி அலாட்மெண்ட் லெட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அலாட்மெண்ட் லெட்டரை வச்சு ப்ராப்பரா வந்து காலேஜ்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும், ஓகேவா? அதுதான் வந்து ரூல்ஸ். ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து யாருமே பண்ணல அப்படின்னா பண்ணாதவங்க ஃப்ரீ எக்ஸிட் ஆயிடுவாங்க. அவங்களுடைய அந்த டீடைல், அவங்களுடைய அந்த ஸ்டேட்டஸை வந்து இன்ட்ரா எம்சிசி போர்ட்டல் அப்படின்னா எம்சிசிக்கும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கும் உள்ள ஒரு இன்டர்மீடியட் போர்ட்டல், அதாவது வந்து அதுலதான் அவங்க கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரா எம்சிசில ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்டோடைய ஸ்டேட்டஸை 0ன்ற மாதிரியா நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க, ஓகேவா? அதாவது 0ன்னு இருக்கும், அதை வந்து நாட் ரிப்போர்ட்ன்ற மாதிரியா இது பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதே மாதிரி ஆஃப்லைன்ல வந்து யாராவது கேண்டிடேட்ஸ் வந்து நாட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களே வந்து இது பண்ண சொல்லிட்டு அந்த சீட்டை வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கேரி ஓவர் பண்ண சொல்றாங்க. ஸோ ரவுண்ட் 1 சீட்ல வந்து ஜாயின் பண்ணாத கேண்டிடேட்டோடைய சீட்டை தான் சொல்றாங்க, ஓகேவா? இதனால இதை பார்த்துட்டு இந்த நோட்டீஸை பார்த்து நிறைய பேர் பயந்துருப்பீங்க. இது வந்து இன்ஸ்டிடியூஷன் ஜாயின் பண்ணாதவங்க ஃப்ரீ எக்ஸிட்ல போயிடும். நீங்க போய் கட்டாயம் வந்து காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து அவங்க வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண சொல்லி அந்த சீட்டை நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு கொண்டு போக சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ அதுக்கு தான் இந்த அப்டேட். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க 2வது பாயிண்ட்ல, ஸோ அதையும் சொல்லிடுறேன். 2வது பாயிண்ட்ல வந்து candidates are also advised to refer the sample of admission letter attached below, which is generated online from the portal provided by MCC. If the admission letter given by allotted institute does not match with the sample admission letter, the candidate should immediately report the same to the constrained institute. அதாவது வந்து கீழே இருக்கிற அந்த அட்மிஷன் லெட்டர் மாதிரி தான் இருக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி லெட்டரை வச்சுட்டு தான் நீங்க போய் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேக் எதுவும் பண்ணிடாதீங்க, அதை தான் அவங்க சொல்றாங்க. கீழே இருக்கிறத மாதிரியே உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கணும்ன்றதா தெளிவா சொல்றாங்க, ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். இந்த அப்டேட் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண சொல்றாங்க, ஓகேவா? அப்டேட் பண்ணாதவங்கள நாட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்டேட் பண்ணி எம்சிசிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும் அந்த சீட், அவ்வளவுதான். ஸோ இது சின்ன ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் ரவுண்ட் எப்படி நடக்கும், அடுத்த ரூல்ஸ், கவுன்சிலிங் ரூல்ஸ் என்ன, அதே மாதிரி வந்து ஆல் இந்தியா கோட்டாவையும் ஸ்டேட் கோட்டாவையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கவுன்சிலிங் அட்டன் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம்.